Hi, good evening. This is Dr. S. Maheswari for NCERT in Tamil. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் படிக்க போகிற மிக மிக முக்கியமான ரொம்பவே விறுவிறுப்பான ஒரு டாபிக் பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன். பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லும்போதே ரொம்ப உயிரோட்டம் உள்ள நம்ம உயிர் இயங்கிறதுக்கான ஒரு திரவம் ரத்தம். ரத்தத்தை பற்றியும் லிம்பை பற்றியும் நம்ம இங்கே படிக்க போகிறோம். இவங்களை நம்ம உடம்புக்கு ஃபுல்லாக அனுப்புகிற ஒரு முக்கியமான ஆர்கன் நம்ம உறுப்பு ஹார்ட். சுற்றோட்ட மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம் தமிழில். ஸோ சர்க்குலேஷன், இது எப்படி சர்க்குலேட் ஆகுது, இந்த பிளட்டு ரெட் கலராக இருக்கிறதுக்கான காரணம் என்ன, இந்த உயிர் திரவத்தில் இருக்கிற முக்கியமான கண்டென்ட் எல்லாம் என்னென்ன, இது எப்படி உள்ள லிக்விடாகவே இருக்குது, வெளியே வரும்போது எப்படி இது கிளாட் ஆகுது, அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் எல்லாம் ஃபஸ்ட்டு பார்ட்டில் வருது. செகண்ட் பார்ட்டில் நம்ம ஹார்ட்டு, அதுக்கப்புறம் பிளட் வெசல்ஸு, அதை பற்றி அப்படியே படிப்போம். ஹார்ட் எப்படி பம்ப் பண்ணுது, ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை பண்ணுது அப்படின்னு இந்த டாபிக் ரொம்ப விறுவிறுப்பாக, பிகாஸ் உயிரோட்டம் உள்ள ஒரு டாபிக், நம்ம உயிர் இயங்கிறதுக்கான ஒரு டாபிக் இது. இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போ நம்ம டாபிக் உள்ள போகிறோம். சாப்டர் 15, பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன். You have learnt that all living cells have to be provided with nutrients, oxygen and other essential substances. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு செல்லுக்குள்ளும் நியூட்ரியன்ஸ் தேவை, உணவு தேவை, ஆக்சிஜன் தேவை அண்ட் அதர் சப்ஸ்டன்சஸ் தேவை. Also the waste or harmful substances produced have to be removed continuously for healthy functioning of டிஷ்யூஸ். அதுவும் இல்லாமல் இப்போது ஒரு மெட்டபாலிசம் நடக்குது, ஒரு வளர்ச்சிதை மாற்றம் நம்ம சொல்கிறோம் தமிழில். இது நடக்கும்போது அங்கேருந்து ரிலீஸ் ஆகிற அன்வான்ட் கண்டென்ட்டு அந்த செல்லை விட்டு வெளியே வந்தாகணும் கண்டினியூவஸாக. அப்போ தான் அந்த செல் ரொம்ப பர்ஃபெக்டாக இயங்கிக்கிட்டு இருக்கும். இட் இஸ் தேர்ஃபோர் எசென்ஷியல் டு ஹாவ் எஃபிஷியன்ட் மெக்கானிசம்ஸ் ஃபார் த மூவ்மெண்ட் ஆஃப் தீஸ் சப்ஸ்டன்சஸ் டு த செல்ஸ் அண்ட் ஃப்ரம் த செல். ஸோ யாரோ ஒரு எஃபிஷியண்ட்டாக ஒரு ஆள் செல்லுக்குள்ளே ஒரு கண்டென்ட்டை கூட்டிக்கிட்டு போகணும், அங்கே இருக்கிற கண்டென்ட்டை வெளியே கொண்டு வரணும். அவங்க யார்? ஸோ டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் ஹவ் இவால்வ்ட் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஃபார் திஸ் டிரான்ஸ்போர்ட். இந்த டிரான்ஸ்போர்ட்டை ஒவ்வொரு விதமான அனிமல்ஸ், ஒவ்வொரு குரூப்பில் இருக்கிற ஒரு விலங்கினங்களும் ஒவ்வொரு மாதிரி அமைச்சிக்கிட்டு இருக்குது. ரொம்ப எஃபிஷியண்ட்டாக எங்கே வந்து முடியுது அப்படின்னும் நம்ம பார்க்க போகிறோம். Simple organisms like sponges and P.T.Rajan circulate water from their surroundings through their body cavities to facilitate the cells to exchange these substances. நம்ம ஸ்பாஞ்சஸ் அப்படி பார்த்தோம் அனிமல் கிங்டமில், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். வாட்டர் இந்த ஆய்ஸ்டியா உள்ளே போயிட்டு ஆஸ்குலம் வழியாக வெளியே வர்றதும், P.T.Rajan தண்ணி அப்படியே அது வாய் வழியாக ஐப்போஸ்டோன்னு சொல்லுவோம், அது வழியாக அப்படியே உள்ளே போகுது ஹைட்ராவில், அப்படியே சர்க்குலேட் ஆகிட்டு அது வழியாகவே வெளியே வந்துடும் இங்கே. ஸோ சிம்பிள் செல்ஸ் டு எக்ஸ்சேஞ்ச், இந்த சப்ஸ்டன்ஸ் தேவையானது உள்ளே போகுது, தேவையில்லாதது அப்படியே தண்ணி வரும்போது வெளியே வந்துடுது. பிளைண்ட் சாக் பிளான்னு சொல்லிட்டு படித்தோம், அனிமல் கிங்டமில் போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. More complex organisms use special fluids within their bodies to transport such material. ஸோ கொஞ்சம் ஆர்கனிசம் காம்ப்ளெக்ஸாக போக போக ஒரு சிஸ்டமாக டெவலப் ஆகும்போது ஒரு ஸ்பெஷல் ஃப்ளூவிடே அதுக்குள்ளே வருது. Blood is the most commonly used body fluid by most of the higher organisms, including humans, for this purpose. ஸோ ஹையர் ஆர்கனிசம்ஸ்க்கு வர பிளட்டுங்கிறது தான் ரொம்ப காமன் சப்ஸ்டன்சஸாக இருக்குது. அஃப்கோர்ஸ் நமக்குமே அதுதான். Another body fluid, lymph, also helps in the transport of certain substances. இது இல்லாமல் சில விஷயங்களில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு லிம்ஃபுங்கிற ஒரு முக்கியமான ஆள் உள்ளே வராங்க. இவங்க ஒயிட் கலர், இவங்க ரெட் கலர். In this chapter, you will learn about the composition and properties of blood and lymph, and the mechanism of circulation of body is also explained herein. எப்படி blood circulate ஆகுது அதை பற்றியும் நாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பிளட்டை பற்றி தெரிஞ்சுக்குவோம். 15.1 blood is a special connective tissue. Look at here. இது வந்து ஒரு liquid connective tissue consisting of a fluid matrix, plasma and formed elements. So bloodக்குள்ளே இருக்கிற fluid content is plasma and then solid contents, that is formed elements எல்லாம் RBC, WBC and plateletsன்னு பார்க்க போகிறோம். இப்போ பிளாஸ்மாவை பற்றி பார்க்குறோம்.
Plasma is a straw colored or வைக்கோல் color, mild yellow color, viscous fluid constituting nearly 55% of the blood. இது 55% அப்படின்னா மீதி இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து 45% போகும். 90 to 92% of the plasma is water and protein constitute 6 to 8% of it. 6 to 8% proteins, 90 to 92% is plasma. Fibrinogen, globulin, albumins are the major protein. இங்கவே அப்படியே பார்த்துடலாம். இங்கே fibrinogen clotting factorக்கு உள்ள ரொம்ப helpful. Globulin, immunoglobulins, antibodies, defense. Albumins, pH balance பண்ணுறதுக்கு இவங்க வராங்க. அடுத்தது இப்போ பார்ப்போம். Fibrinogens are needed for clotting or coagulation of blood. Globulins primarily are involved in defense mechanism of the body, and the albumins help in osmotic balance. இப்போ சொன்னது the osmotic balance, pH balance. Plasma also contains small amount of minerals like sodium, calcium, magnesium, bicarbonate ions, and chlorine, etc. Glucose, amino acids, lipids, etc. are also present in the plasma as they are always in transit in the body. எப்பவுமே நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை கண்டென்ட்டும் செல்லுக்குள்ளே போகுது, செல்லு விட்டு வெளியே வருது அப்படின்னா ஒரு செல்லுக்கு தேவையான அத்தனை கண்டென்ட்டையும் சப்ளை பண்ணுறதுமே பிளட். அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸு, இன்னும் இருக்கிற இந்த மினரல்ஸு, குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ், லிப்பிட்ஸ் எல்லாம் உள்ளே போய் வந்துகிட்டே இருக்குது, மாறிக்கிட்டே இருக்குது, டிரான்சிட் அப்படின்னு. ஸோ factors for coagulation or clotting of blood are also present in the plasma in an inactive form. ஸோ coagulation அப்படின்னு சொன்னால் blood clot ஆகிறது, அதுக்கு தேவையான எலிமெண்ட்டும் பிளாஸ்மாவில் தான் இருக்குது, ஆனால் அது inactive ஃபார்மில் இருக்குது. அது எப்போ ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா நமக்கு ஒரு wound வந்து blood லீக் ஆகும்போது கண்டினியூஸாக லீக் ஆகாமல் blood clot ஆகும்போது இந்த inactive form ஆக்டிவ் ஃபார்மாக மாறும். Plasma without the clotting factor is called serum. Okay, without clotting factor அப்படின்னு சொன்னால் plasma without fibrinogen அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த இடத்துல plasma without fibrinogen is called as a serum. That is, இந்த serum ரெடி பண்ணும்போது இந்த எந்த formed elements அதில் இருக்காது, அதில் இருக்கிற fibrinogenையும் எடுத்துருவாங்க. That is called serum. Okay, now the formed elements, erythrocytes, leukocytes, and platelets are collectively called as a formed elements, and they constitute nearly 45% of the blood. Erythrocyte, red blood corpuscles, leukocytes, white blood corpuscles, and platelets, thrombocytes அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்ப்போம். Erythrocytes or red blood cells, RBC, are the most abundant of all the cells in blood. A healthy adult man has on an average 5 millions to 5.5 millions of RBCs per cubic mm of blood. So 5 to 5.5 million இது தெரிஞ்சுக்கணும், பிகாஸ் த மோஸ்ட் அபண்டன்ட். பின்னாடி நம்ம லியூகோசைட்ஸ் படிக்கும்போது ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ ஆர்பிசிஸ் ஆர் ஃபார்ம்ட் இன் த ரெட் போன் மேரோ இன் தி அடல்ட். எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னா ரெட் போன் மேரோவில் இருந்து. ஆர்பிசிஸ் ஆர் டிவாய்ட் ஆஃப் நியூக்ளியஸ் இன் மோஸ்ட் ஆஃப் த மேமல்ஸ் அண்ட் ஆர் கான்கேவ் இன் ஷேப், பைகான்கேவ் இன் ஷேப். ஸோ தெர் இஸ் நோ நியூக்ளியஸ், டிவாய்ட் ஆஃப் நியூக்ளியஸ். மோஸ்ட் ஆஃப் த மேமல்ஸ்க்கு அதுதான். They have a red-colored iron-containing complex protein called hemoglobin, HB ன்னு சொல்லுவோம். Hence the color and name of these cells. A healthy individual has 12 to 16 grams of hemoglobin in every 100 ml of blood. இதுவும் exam question. Every 100 ml of blood will have 12 to 16 grams for a healthy individual. These molecules play a significant role in transport of respiratory gases. Hemoglobin தான் ஆக்சிஜனை கேரி பண்ணுதுன்னு நம்ம எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸில் படித்தோம். RBCs have an average lifespan of 120 days, after which they are destroyed in the spleen. Spleen is a graveyard of RBC. ஸோ ஒரு 120 days. ஏன் இது ரொம்ப ஷார்ட்டஸ்ட் ஸ்பேனில் செத்து போகுது ஒரு 3-4 monthsக்குள்ளே அப்படின்னு சொன்னால் தெர் இஸ் நோ நியூக்ளியஸ். ஸோ ஆர்பிசி ஹஸ் காட் G0 ஃபேஸ் அப்படின்னு செல்லில் படித்தோம். அப்புறம் இங்கே பாருங்கள் லைஃப் ஸ்பேன் கம்மியாக இருக்குது. தெர் இஸ் நோ நியூக்ளியஸ், டிவாய்ட் ஆஃப் நியூக்ளியஸ்ன்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ இது எல்லாத்தையும் ஸோ இங்கே ஆர்பிசிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கவுண்ட் பார்க்கணும், அதுக்கப்புறம் நோ நியூக்ளியஸ் தெரிஞ்சிருக்கணும், ஹீமோக்ளோபின் இருக்குது 12 to 16 grams ஆஃப் ஹீமோக்ளோபின் அண்ட் 100 ml ஆஃப் பிளட், 120 days எங்கே சாகுது ஸ்ப்ளீனில் ஸ்ப்ளிட் ஆகுது. Leukocytes, the next one, are also known as white blood cells as they are colorless due to the lack of hemoglobin. இதுக்குள்ள hemoglobin கிடையாது, கலரும் கிடையாது. They are nucleated and are relatively lesser in number, which averages 6,000 to 8,000 cubic mm of blood. அவன் எங்கே இருக்காங்க, அவன் 5 to 5.5 மில்லியனில் இருக்காங்க. ஏன்னா அவங்க ஆக்சிஜனை கேரி பண்ணுறாங்க, அதனால ஆர்பிசியோட கவுண்ட் ரொம்ப அதிகம். இங்கே டிஃபென்ஸ் இவங்க 6,000 செத்துட்டே இருப்பாங்க, ஃபார்ம் ஆகிட்டே இருப்பாங்க. 6,000 to 8,000 cubic mm. Leukocytes are generally short-lived. We have two main categories of WBCs, granulocytes and agranulocytes. Granulocytes அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி ரவை மாதிரி இருக்கும். agranulocytesனால் மைதா மாதிரி சாஃப்டாக இருக்கிறது. Neutrophils, basophils and eosinophils are different types of granulocytes, while lymphocytes and monocytes are the agranulocytes. Neutrophils are the most abundant cells. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா neutrophils வந்து 60 to 65% இருக்குது of the total WBC, and basophils are the least 0.5 to 1% among them. ஸோ இது ஈஸியாக ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டு படிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் எழுதுகிறேன், leukocytes அப்படின்னு போட்டு you can just have two granulocytes and agranulocytes. granulocytesக்குள்ளே ஒரு 3 பேர் இருக்காங்க, eosinophil, basophil, neutrophil. அப்படி agranulocytesக்குள்ளே 2 பேர் இருக்காங்க, monocytes, lymphocytes. இப்படி படிச்சுக்கணும். ஸோ eosinophil அப்படின்னு சொன்னால் அதோட கவுண்ட்டு 2 to 3%, ரொம்ப அதிகமாக இருக்கிற நம்மால் இங்கே இருக்காங்க 60 to 65%. அதுக்கப்புறம் நம்ம பேசோஃபில்ஸ் ரொம்பவே கம்மி 0.5 to 1%. இப்போ நீங்கள் லிம்ஃபோசைட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க ஒரு 20 to 25% இருப்பாங்க. மோனோசைட்ஸையும் நியூட்ரோஃபில்ஸையும் சேர்த்து அப்படியே ஜென்ரலாக இப்படி ஒரு 6 to 8% கொடுக்குறாங்க. ஸோ இது நீங்கள் 6 to 8% அப்படியே வச்சுக்கோங்க. கண்டென்ட் இப்படி தான் படிக்கணும். அதே மாதிரி இதுக்குள்ளே இருக்கிற நியூக்ளியஸையும் அப்படியே கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலாம். eosinophil அப்படின்னு சொன்னால் இந்த இயர்ஃபோன் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குது பாருங்கள். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் நியூட்ரோஃபில்லில் நிறைய இது இருக்கும். லைக் நியூட்ரோஃபில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி போட்டு திருப்பியும் இப்படி போட்டு இப்படி நிறைய லோப்ஸ் இருக்கும். அது வந்து அப்படி வச்சுக்கலாம். இங்கே இவங்க அப்படியே ஒரு கிட்னி ஷேப்பில் வரா மாதிரி மோனோசைட்ஸு. பிளேட்லெட்ஸ் ஜென்ரலாக ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குது. பேசோஃபில்ஸில் டாட்டாக இருக்கும். லிம்போசைட்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் முக்கியமாக இந்த இயர் லோப் மாதிரி இருக்கிற யோசினோஃபில்லும் மல்டி லோப்டு நியூட்ரோஃபில்லும் ரொம்ப முக்கியம், மோனோசைட்ஸோட கிட்னி ஷேப்பும். ஸோ இந்த கண்டென்ட் இப்படி படித்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். Okay, so let's get in. Neutrophils, eosinophils, basophils are different types of granulocytes, while lymphocytes and monocytes are the agranulocytes. Neutrophils are the most abundant cells, 60 to 65% of the total WBCs, and basophils are the least 0.1 to 1% among them. Neutrophils and monocytes are phagocytic. So work என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் phagocytic. மோனோசைட்ஸும் பக்கத்தில் எழுதியிருக்கேன். ஸோ இவங்களும் இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஃபேகோசைட்ஸ் which destroy foreign organisms entering the body. Basophil secretes 3 கண்டென்ட் அவங்க செக்ரீட் பண்ணுவாங்க. ஹிஸ்டமின், செரட்டோனின், ஹிப்பாரின். ஸோ ஹிஸ்டமின் அப்படின்னு ஒரு நமக்கு ஏதாவது கடிச்சா அந்த இடத்துல அப்படியே ரெட்டாக நம்ம சொரியும் போது வர அலர்ஜன். செரட்டோனின் ஒரு ஹாப்பி ஹார்மோன் நம்ம படிப்போம் பின்னாடி.
ஹிப்பாரின் பிளட்டு கிளாட் ஆகாமல் உள்ளே பார்த்துக்கிறது. ஸோ பிளட்டோட 2 விஷயம் இருக்குது. பிளட்டு உள்ளே பாடிக்கு உள்ளே கிளாட் ஆகக்கூடாது, பாடியை விட்டு வெளியே வரும்போது கிளாட் ஆகணும். ஸோ உள்ள லிக்விட் ஸ்டேட் அடிபட்டு வெளியே வந்தால் சாலிட் ஸ்டேட். இது ரெண்டுத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய எலிமெண்ட் நம்ம பிளட்டுக்குள்ளே இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ஆள் இந்த ஹிப்பாரின், ஆன்டிகொயாகுலண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இதை. அண்ட் ஆர் இன்வால்வ்ட் இன் இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ். ஸோ இந்த ஹிஸ்டமினால இன்ஃப்ளமேட்டரி. eosinophils 2 to 3% resist infection and are also associated with allergic reaction. So they resist the infection and allergic reaction. Lymphocytes 20 to 25% are of 2 major type, B and T forms. இங்கே எழுதிக்கணும். B lymphocytes and T lymphocytes. T thymus, B blood, bone marrow lymphocytes. So B and T lymphocytes, இதோட டீட்டெயில் எல்லாம் நம்ம 12th புக்கில் டிசீஸ் லெசனில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிப்போம். Let us get in. See, B and T forms. Both B and T lymphocytes are responsible for immune responses of the body. Okay, so that's all about WBC. WBCயில் நியூக்ளியஸ் இருக்குது, பட் ரொம்ப ஷார்ட் லிவ்டு. ஏன்னா அவங்க சோல்ஜர்ஸ் ஆஃப் அவர் பாடி, கண்டினியூஸாக ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க செத்துக்கிட்டே இருப்பாங்க. நியூக்ளியஸ் இல்லாததுனால ஆர்பிசி 120 days தான் இருக்குது. ஆனால் இதில் நியூக்ளியஸ் இருந்தும் ஏன் ஒரு 3 to 4 weeksலேயே இவங்க செத்துருவாங்க எப்படி அப்படின்னு கேட்டால், இட் இஸ் பிகாஸ் அவங்க சோல்ஜர், அவங்க சாகிறதுக்காகவே பிறந்த மாதிரி. ஓகே இருக்குங்க. தே ஆர் ஃபைட்டிங், நம்மளுடைய பாடியோட டிஃபென்ஸுக்காக ஃபைட் பண்ணுறாங்க எனிமீஸோட. அதனால platelets, also called thrombocytes, or cells fragments produced from megakaryocytes. இது ரொம்ப முக்கியம். A special cell in the bone marrow. Blood normally contains 1,50,000 to 3,50,000 platelets in cubic mm. So this is important. Okay. ஸோ 1,50,000 to 3,50,000. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ச் த ஃபாலோயிங்கில் 3 இடத்துல 3 பேர் இருக்காங்க. 5.5 million அவங்க நம்ம ஆர்பிசி, டபிள்யூபிசி 6 to 8,000. ஸோ ரொம்ப லீஸ்ட்டாக இருக்கிற ஆள் அவங்க தான். ஸோ இது ஏரோ மார்க் போட்டு யார் நிறைய இருக்காங்க அப்படியும் கேட்கலாம். மேக்ஸிமம் ஆர்பிசி, செகண்ட் மேக்ஸிமம் இஸ் பிளேட்லெட்ஸு, தேர்டாக நம்ம டபிள்யூபிசி. Platelets can release a variety of substances, most of which are involved in the coagulation or clotting of blood. A reduction in their number can lead to clotting disorders, which will lead to excessive loss of blood from the body. In case இதில் எதனா பிரச்சனை வரும்போது பிளட் கிளாட் ஆகாமல் நிறைய ப்ளீட் ஆகி செத்து போகிறதும் உண்டு. அது நம்ம ராயல் டிசீஸ், ஹீமோஃபீலியா அப்படின்னும் படிப்போம், பார்ப்போம் பின்னாடி அது ஜெனட்டிக்ஸில். நம்ம இப்போ பிளட் குரூப்ஸ் பற்றி படிக்க போகிறோம். ஆஸ் யூ நோ, பிளட் குரூப்ஸ், பிளட் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் டிஃபர் இன் சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ், தோ இட் அப்பியர்ஸ் டு பி சிமிலர். ஸோ நம்ம இப்போ எல்லாருக்குமே ரெட் கலர் பிளட்டு தான், ஆனால் அதுக்குள்ளே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? ஏ குரூப், பி குரூப், ஓ குரூப், ஏபி, ஒரு கோல்டன் பிளட் குரூப் கூட இருக்குது. ஸோ அது எப்படி வேரி ஆகுது அப்படின்னு பார்ப்போம். Various types of grouping of blood has been done. Two such groupings, the ABO and RH, are widely used all over the world. ABO, RH, rhesus factor, RH. So ABO grouping is based on the presence or absence of two surface antigens, chemicals that can induce immune response on the RBCs, namely A and B. ஸோ ஏபிஓ குரூப்பிங் அப்படின்னு சொன்னால் 2 ஆன்டிஜன், சர்ஃபேஸ் ஆன்டிஜன்னா மேலோட்டாக இருக்கிறது, விச் இஸ் ரியலி நமக்கு என்னென்னா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமை இன்டியூஸ் பண்ணுற ஒரு விஷயம், இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஆர்பிசிக்கு மேலே இருக்கிற ஏ அண்ட் பி. சிமிலர்லி த ஏ இருந்தால் ஏ குரூப், பி இருந்தால் பி குரூப், ரெண்டுமே இருந்தால் ஏபி குரூப், ரெண்டுமே இல்லைன்னா ஓ குரூப், அவ்வளோதான். So similarly, the plasma of different individuals contain two natural antibodies, protein produced in response to antigen. So antigen RBCக்கு மேலே இருக்கிறது AB or AO like. இதுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு ஆள் இருக்காங்க பிளாஸ்மா, அவங்க ஆன்டிபாடி. அவங்க என்ன பண்ணுறாங்க? ஸோ அவங்க என்னென்ன எப்படி மாறும் அதை வச்சு இங்கே மாறும். The distribution of antigen and antibodies in the 4 groups of blood A, B, AB and O
or given in table 15.1. இங்கே பாருங்க table 15.1 blood groups and donor compatibility. Blood group A antigen on RBC A, antibody anti-B. So A குரூப்புக்கு anti-B. டோனார் யார் டோனார்னா A கொடுக்கலாம் O கொடுக்கலாம். ஓகே, ஸோ டோனார்ஸ் குரூப். யார் ரிசீவர், நம்ம ரிசீவரையும் பார்ப்போம். யாரெல்லாம் இந்த ஏ குரூப்பை ரிசீவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஏ ரிசீவ் பண்ணலாம், ஏபி ரிசீவ் பண்ணலாம். இவங்க 2 பேர் இவங்கக்கிட்ட இருந்து பிளட்டை வாங்கிக்கலாம். இப்போ பி குரூப்பை பார்த்தீங்கன்னா ஆன்டிஜன் பி, ஆன்டி ஏ, டோனார்ஸ் குரூப் பி அண்ட் ஓ. ஸோ பி அண்ட் ஓ கிட்டேருந்து இவங்க பிளட்டை வாங்கிக்கலாம். யாருக்கு பிளட்டை கொடுக்கலாம் அப்படின்னா பிக்கு கொடுக்கலாம், ஏபிக்கு கொடுக்கலாம். அடுத்தது ஏபி குரூப், தட் இஸ் கோடாமினன்ஸ்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது, நம்ம அங்கே படிப்போம். இதுக்குள்ளே ஜெனட்டிக்ஸ்குள்ளே 2மே டாமினண்ட்டாக எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது. ஏபி இதில் 2 ஆன்டிஜனும் இருக்குது, ஆன்டிபாடியே இல்லை இவங்கள போடுறதுக்கு. ஸோ இவங்க யார் யார்கிட்ட இருந்துலாம் பிளட்டை வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா ஏபி கிட்டேருந்து வாங்கலாம், ஏ கிட்டேருந்து வாங்கலாம், பி கிட்டேருந்து வாங்கலாம், ஓ கிட்ட இருந்தும் வாங்கலாம். ஸோ இவங்க யூனிவர்சல் ரெசிபியன்ட். ஆனால் இவங்க யாருக்கு பிளட்டை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஏபிக்கு மட்டுமே பிளட்டை கொடுக்க முடியும். ஓகே, ஸோ இவங்க கொடுக்க போகிறது வெறும் ஏபிக்கு மட்டும்தான், வேறு யார்கிட்டையும் இவங்க யாருக்குமே இவங்க கொடுக்க முடியாது. ஸோ ஆனால் இவங்க ரிசீவ் பண்ணுறது எல்லார்கிட்டையும். ஸோ இவங்க யூனிவர்சல் ரெசிபியன்ட். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம ஓ குரூப், இங்கே ஓங்கிறது ஓ இல்லை, ஆக்சுவலி 0, ஏன்னா இங்கே ஆன்டிஜனே இல்லை. ஆனால் ஏபிலாம் சொல்லும்போது அப்படியே அந்த ஓன்னு சொல்லிடலாம், 0ன்னு இல்லாமல். ஆன்டி ஏபி 2மே இருக்குது. ஸோ டோனார்ஸ் குரூப் இவங்க யார்கிட்ட இருந்து வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ குரூப் கிட்ட இருந்து மட்டும்தான் வாங்கலாம். ஆனால் இவங்க எல்லாருக்கும் கொடுக்க முடியும், பிளட்டை எல்லாருக்கும் கொடுக்க முடியும். யார்கிட்ட இருந்து வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ கிட்ட இருந்து மட்டும் வாங்கிக்க முடியும், கொடுக்கறது எல்லார்கிட்டையும் கொடுக்கலாம். ஸோ இவங்க யூனிவர்சல் டோனார். ஓகே, ஸோ இவங்களுக்கு யாரெல்லாம் கொடுக்க முடியும், யாரெல்லாம் ரிசீவ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம இங்கே பார்த்துட்டோம். இதில் ஏபியை யூனிவர்சல் ரெசிபியன்ட் அண்ட் ஓவை யூனிவர்சல் டோனார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ பார்ப்போம். The distribution of antigen and antibodies in 4 groups of blood A, B, AB and O are given in table 15.1 படிச்சிட்டோம். You probably know that during blood transfusion any blood cannot be used. இது எல்லாருக்கும் தெரியும். The blood of a donor has to be carefully matched with the blood of a recipient before any blood transfusion to avoid severe problem of clumping. Agglutination சொல்லுவோம், இது destruction of RBC, clump ஆகிறது. இது வந்து என்னென்னா, இது நம்ம இங்கே clotting சொல்ல மாட்டோம், அப்படியே clump-ஆகி பிரியறது. The donors compatibility is also shown. டோனார்ஸோட கம்பேட்டபிலிட்டி, இவங்களுக்கும் யார் கம்பேட்டபிள். ஸோ ஏ குரூப் இருக்கிறவங்க ஏ குரூப் கிட்ட இருந்து வாங்கலாம், ஓ கிட்ட இருந்து வாங்கலாம். ஆனால் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு, ஏ அண்ட் ஏபிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ பார்ப்போம். அடுத்தது, from the above mentioned table it is evident that group O blood can be donated to a person with any other blood group and hence O group individuals are called universal donors. Person with AB group can accept blood from persons with AB as well as the other groups of blood. Therefore such persons are called universal recipients. So இங்கே நம்ம போட்டாச்சு. Okay, so this is about blood typing. இப்போ நாம RH grouping பார்ப்போம். RH grouping, another antigen, the RH antigen similar to one present in rhesus monkeys, hence RH, is also observed on the surface of RBCs of majority, nearly 80% of humans. ஸோ இங்கே நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது ரீசஸ் மங்கியில் இருந்து. இதுவும் ஒரு ஃபேக்டர் தான், இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் எ ப்ரோட்டீன் ஆன்டிஜன். இட் ஆல்சோ அப்சர்வ்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் ஆர்பிசிஸ் ஆஃப் மெஜாரிட்டி, நியர்லி 80%, எல்லாருக்கும் சொல்ல முடியல. சச் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் கால்ட் RH பாசிட்டிவ். ஸோ இருந்தால்
இந்த ஆன்டிஜன் இருந்தால் RH பாசிட்டிவ், அண்ட் தோஸ் இன் whom this antigen is absent are called RH negative. இல்லைன்னா RH negative. So an RH negative person, if exposed to RH positive blood, will form specific antibodies against the RH antigen. So என்னாகும், அவ்வளோதான், ரொம்ப கஷ்டம் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா RH பாசிட்டிவ் இருக்கிறவங்க நெகட்டிவ் இருக்கிறவங்க கிட்ட இருந்து வாங்கினாலும் நெகட்டிவ் பர்சன் exposed to RH positive blood na risk. Therefore RH group should also be matched before transfusion. ஸோ அதாவது நெகட்டிவ் இருக்கிறவங்க பாசிட்டிவ் கிட்ட இருந்து வாங்கக்கூடாது, பாசிட்டிவ் இருக்கவங்க இல்லாதவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. Therefore RH group should also be matched before transfusion. A special case of RH incompatibility, mismatching, has been observed between RH negative blood of a pregnant mother with RH positive blood of the fetus. RH negative of a pregnant mother க்கு negative, பாப்பா உள்ளே இருக்கிற பாப்பாவுக்கு, தட் இஸ் ஃபீட்டஸ்க்கு RH பாசிட்டிவ். இதில் ஒரு கம்பேட்டபிலிட்டி வெட்டிங் கூட போடுவோம், அது கடைசியாக எழுதுகிறேன். RH ஆன்டிஜன் ஆஃப் த ஃபீட்டஸ் டு நாட் கெட் எக்ஸ்போஸ்டு டு தி RH நெகட்டிவ் பிளட் ஆஃப் த மதர் இன் த ஃபஸ்ட் ப்ரெக்னென்சி. இப்போது ஒரு கம்பேட்டபிள் பார்ட்னர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மேலுக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஃபீமேலுக்கு மேலுக்கு ப்ளஸ் ஃபீமேலுக்கும் ப்ளஸ் கம்பேட்டபிள் பார்ட்னர்ஸ். மேலுக்கு நெகட்டிவ், ஃபீமேலுக்கு நெகட்டிவ் கம்பேட்டபிலிட்டி, மேலுக்கு மைனஸ், ஃபீமேலுக்கு ப்ளஸ் கம்பேட்டபிலிட்டி, மேலுக்கு ப்ளஸ் ஃபீமேலுக்கு நெகட்டிவ். இட் இஸ் ரிஸ்கி. It is because this is the dominant factor, இது recessive factor. அப்படின்னும்போது பாப்பாவுக்கு இப்போது மதருக்கு நெகட்டிவ், ஓகே, மதருக்கு நெகட்டிவ் பிளட், ஃபீட்டஸ்க்கு பாசிட்டிவ் பிளட் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி, ஒன்றும் பிரச்சனை ஆகாது, ஆக்சுவலி ஒன்றும் பிரச்சனை ஆகலை. பட் செகண்ட் ப்ரெக்னென்சி அப்போது, அதாவது ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி டெலிவரி அப்போது இந்த பாசிட்டிவ் குரூப்பில் இருக்கிற, தட் இஸ் பாப்பாவுக்கு இருக்குது இந்த RH பாசிட்டிவ் இருக்குது, இந்த ஆன்டிஜன் மைக்ரேட் டு மதர்ஸ் பாடி, அதாவது பிளாசண்டா கட் பண்ணும்போது அம்மா உடம்புக்கு போயிடுது. இப்போது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, குழந்தைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. செகண்ட் ப்ரெக்னென்சி வரும்போது, ஓகே, செகண்ட் ப்ரெக்னென்சியில் இப்போது அம்மாவுக்கு மைக்ரேட் ஆன இந்த ஆன்டிஜன் இருக்குது இல்லையா, ப்ளஸ் ஆன்டிஜன் RH ஆன்டிஜன், அதுக்கு ஒரு ஆன்டிபாடி அம்மாவோட உடம்புல ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போது அடுத்த குழந்தை ஃபார்ம் ஆகும்போது அதை ரிப்பல் பண்ணுற அத்தனை ஆன்டிபாடியும் பாப்பாவுக்கு தட் இஸ் செகண்ட் ப்ரெக்னென்சி இருக்கும்போது அந்த ஃபீட்டஸ்க்கு தெர் இஸ் அ ப்ராப்ளம், ரொம்ப சிவியர் ப்ராப்ளம் வரும், சம்டைம்ஸ் டெத் கூட வரலாம், ஆர் ஜாண்டிஸ் அந்த மாதிரி ரொம்ப அனீமியா இது ஒன்றா நடக்கலாம். இது எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ படிக்கிறேன் நான், இப்போ புரியும் நினைக்கிறேன். ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பிளாசண்டா கட் பண்ணும்போது வெளியே வரும்போது அம்மாக்குள்ளே மைக்ரேட் ஆகிறது. செகண்ட் ப்ரெக்னென்சி அப்போ செகண்ட் பேபியை தான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். பட் இன்னைக்கு தேதிக்கு எல்லாத்துக்குமே மெடிசன் இருக்குது. லெட் அஸ் see. RH antigen of the fetus do not get exposed to the RH negative blood of the mother in the first pregnancy, as the two bloods are well separated by the placenta. However, during the delivery of the first child, there is a possibility of exposure of the maternal blood to small amount of the RH positive blood from the fetus. So, இப்போ RH positive இருந்து அம்மாக்கு கொஞ்சம் போயிருச்சு via placenta. So, in case of subsequent pregnancies, the RH antibodies from the mother, RH negative, can leak into the blood of the fetus, RH positive, and destroy the fetal RBC. செகண்ட் டைம் வரும்போது அம்மா ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதுக்கானது ப்ளஸ் அவங்களோடதும் சேர்த்து குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணும். This could be fatal to the fetus or could cause severe anemia and jaundice to the baby. This condition is called erythroblastosis fetalis. This can be avoided by administering anti-RH antibodies to the mother immediately after the delivery of the first child. Okay, so this is solvable. இன்னைக்கு தேதிக்கு இருக்கிற மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டில் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இருந்திருக்கு, தெரியாது எப்படி குழந்தை செகண்ட் பேபி மட்டும் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு. ஓகே,
ஸோ இப்போ கொயாகுலேஷன் ஆஃப் பிளட், கொயாகுலேஷன்னா கிளாட்டிங் ஃபேக்டர். ஸோ நான் இங்கே அதை அப்படியே ஒரு ஃபார்மில் கொடுத்துருக்கேன். தட் இஸ் ஒரு டயக்ராமேட்டிக் ஃபார்மில் ஒரு ஸ்கீமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். இப்போ படிப்போம். யூ நோ தட் வென் யூ கட் யுவர் ஃபிங்கர் ஆர் ஹர்ட் யுவர் செல்ஃப், யுவர் wound does not continue to bleed for a long time. அஃப்கோர்ஸ் நமக்கு தெரியும் அது கிளாட் ஆகிடும். யூஸ்வலி த blood stops flowing after some times. Do you know why? Okay, blood exhibits coagulation or clotting in response to an injury or trauma. ஸோ பிளட்டுக்குள்ளே பிளட்டு வந்து வெளியே வந்த உடனே கிளாட் ஆகிற ஒரு மெக்கானிசம் நம்ம உடம்புலையே ஃபிட் ஆகிருக்கு. திஸ் இஸ் மெக்கானிசம் prevent excessive loss. This is a mechanism to prevent excessive loss of blood from the body. ஸோ பிளட்டுங்கிறது ஒரு உயிர் திரவம் இல்லையா, அது கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகிட்டே வெளியே வந்துகிட்டே இருந்தால் இட் லீட்ஸ் டு டெத். ஓகே, ஏன்னா அதுதானே எல்லாத்தையும் செல்லுக்குள்ளே கொண்டு போகுது. அதனால் வெளியே வரும்போதே அது அப்படியே ஸ்டாப் ஆகிற மெக்கானிசம் நம்ம உடம்புலேயே ஃபிட் ஆகிருக்கு. உள்ளே இருக்கிற வரைக்கும் அது இன்ஆக்டிவாக இருக்கும், வெளியே வரும்போது அது ஆக்டிவேட் ஆகும். You would have observed a dark reddish brown scum formed at the site of a cut or an injury over a period of time. அப்படியே தொட்டால் அப்படியே கட்டியாக ஆகிற மாதிரி ஒரு விஷயம் ஸ்கம் அப்படின்னு சொல்கிறோம். அது ரொம்ப கொஞ்சம் டார்க் கலராக இருக்கும் அடிப்பட்ட இடத்துல. இட் இஸ் அ clot or a coagulum formed mainly of a network of threads called fibrins. Okay, fibrin பால் திரி மாதிரி ஆகும் இல்லையா அது, in which dead and damaged formed elements of blood are trapped. Fibrins are formed by the conversion of inactive fibrinogen in the plasma by the enzyme thrombin. Okay, இப்போ நான் இங்கே படிச்சுட்டு இங்கே வரேன். See, injured tissue, இது ஒரு இப்போ நமக்கு இன்ஜூர் ஆகிற ஒரு டிஷ்யூ, அங்கே இருந்து it is thromboplastin is released. Okay, it is released. And blood platelets, that also released. It releases the thromboplastin. Okay, so thromboplastin releases from the blood platelets. அது the plateletல இருக்கிற thromboplastin injured tissuesல இருந்து thromboplastin residue ஆகுது. And this thromboplastin is thrombokinase. இன்னொரு பேர் இதுக்கு thrombokinase. ஓகே, ஸோ இங்கேருந்து ரெண்டு பேரும் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற எலிமெண்ட் வந்து கால்சியம், அதுக்கப்புறம் சில ப்ரோட்டீன்ஸ். இவங்க ரெண்டு பேரும் ப்ரோத்ரோம்பினேஸ் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் என்சைமை ஒரு கேட்டலிஸ்ட் இவங்களுமே ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த த்ரோம்போகினேஸ், தட் இஸ் ப்ரோத்ரோம்போகினேஸ் வந்தால் மட்டுமே ப்ரோத்ரோம்பின் இட் இஸ் இன் இன்ஆக்டிவ் ஃபார்ம். இந்த ஃபைப்ரினோஜனும் இன்ஆக்டிவ் ஃபார்ம் தான், பிளாஸ்மாவில் இருக்குது. ஸோ இந்த ப்ரோத்ரோம்பின் வில் பி கன்வெர்டட் இன்டு த்ரோம்பின். என்னென்னா இந்த ப்ரோத்ரோம்பினேஸ் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் மேக்கிங் inactive heparin to get activated. inactive heparin, ஹிப்பாரின் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் பிளட் அப்படியே தின்னா வச்சுருக்கு நம்ம உடம்புக்குள்ளே. இப்போ இந்த ப்ரோத்ரோம்பின் என்ன பண்ணும், கன்வெர்ட் தெம் இன்டு த்ரோம்பின். இப்போ இந்த த்ரோம்பின் வில் கன்வெர்ட் த inactive fibrinogen into ஃபைப்ரின். இந்த ஃபைப்ரினோஜன் பிளாஸ்மாவில் இருக்குது, அது இப்போ கிளாட்டாக மாறிடுச்சு, ஃபைபராக மாறிடுச்சு. இதுதான் ஒரு ஸ்கீமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். இப்போ படிப்போம். Thrombins in turn are formed from another inactive substances present in the plasma called prothrombin. So இந்த thrombin prothrombinல இருந்து ஃபார்ம் ஆயிருக்கு. An enzyme complex thrombokinase is required for the above reaction. So இவங்க தான் thrombokinase, thromboplastin or thrombokinase, and required for the above. This complex is formed by a series of linked enzymic reaction. Cascade process. இந்த cascade process அப்படின்னு சொல்கிறது 13 factors இருக்கிறது. ஓகே, சாரி, 13 factors இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் மெக்கானிசம் 13 factor cascade. இதில் ஃபஸ்ட்டு ஃபேக்டராக யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைப்ரினோஜன் வருவாங்க. இந்த த்ரோம்போபிளாஸ்டின் ஃபார்ம் ஆகுது இல்லையா, இது தேர்ட் ஃபேக்டர். இது தேர்ட் ஃபேக்டர். இந்த ஃபைப்ரினோஜன் வந்து ஃபஸ்ட் ஃபேக்டர். ஓகே, அண்ட் ப்ரோத்ரோம்பின் இவன் செகண்ட் ஃபேக்டர்.
ஓகே. ஸோ இது மூணும் ரொம்ப க்ளோஸ் நமக்கு இங்கே வர்றதுனால அப்படியே படிச்சுக்கணும், வேறு வழி இல்லை. கால்சியம்ங்கிற ஆள் எப்பவுமே இருக்கிறதுனால இவங்க 4th ஃபேக்டரில் இருக்காங்க. மீதி இந்த ஃபைப்ரின் ஸ்டெபிலைசிங் ஃபேக்டர்லாம் கடைசி ஃபேக்டராக வரும். இதுக்கு நடுவில் ஆன்டி ஹீமோஃபிலிக் ஃபேக்டர் அது இதுன்னு வரும். இப்போ நம்ம இதுக்குள்ளே போகும்போது என்னெல்லாம் இருக்கோ அதுக்கான இதை மட்டும் நம்ம பார்த்துக்குவோம். ஸோ ஃபைப்ரினோஜன் ஃபஸ்ட் ஃபேக்டர், ப்ரோத்ராம்பின் செகண்ட் ஃபேக்டர், த்ரோம்போபிளாஸ்டின் தேர்ட் ஃபேக்டர், கால்சியம் ஃபோர்த் ஃபேக்டர். இது எல்லாமே கேஸ்கேட் நம்ம ஃப்யூச்சரில் படிப்பீங்க. This complex is formed by a series of linked enzymatic reaction cascade process involving a number of factors present in the plasma in an inactive state. An injury or a trauma stimulates the platelets in the blood to release certain factors which activate the mechanism of coagulation. So on the whole நமக்கு இப்போ இந்த ப்ரோத்ராம்பின் அப்படிங்கிற ஒரு ஆள் த்ராம்பினாக மாறணும். அதுக்கு உள்ளே வர முக்கியமான ஆள் ப்ரோத்ரோம்போகினேஸ். அவனை இன்டியூஸ் பண்ணுற ஆள் த்ரோம்போகினேஸ். ஸோ த்ரோம்போகினேஸ், ப்ரோத்ரோம்போகினேஸ், ப்ரோத்ராம்பின், த்ராம்பின், ஃபைப்ரினோஜன், ஃபைப்ரின். இந்த சீக்வன்ஸ் கண்டிப்பாக மறக்கவே கூடாது. ஸோ ரிலீஸ் an injury or a trauma stimulates the platelets in the blood to release certain factors which activate the mechanism of coagulation. Certain factors released by the tissues at the site of injury also can initiate coagulation. Calcium ion plays a very important role in clotting. ஸோ அதுதான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்கீமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் மைண்டில் இருக்கும்போது இந்த பேராகிராஃப் ஈஸியாக ஞாபகம் வரும். அடுத்தது லிம்ஃப். ஸோ பிளட்டு முடிஞ்சிருச்சு. பிளட்டு டைப்பிங், பிளட்டில் இருக்கிற கண்டென்ட்டு எப்படி கொயாகுலேட் ஆகுது, ஸோ பிளாஸ்மாவில் இருக்கிற ஃபைப்ரினோஜன் எப்படி உள்ளே வருது, அவ்வளோதான். அடுத்த பாடி ஃப்ளூவிடாக நம்ம லிம்ஃப் வராங்க. டிஷ்யூ ஃப்ளூவிட். இது ஏன் டிஷ்யூ ஃப்ளூவிட், இங்கேருந்து வெளியே வர எக்ஸ்ட்ரா ஃப்ளூவிட் இது அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இப்போ பார்ப்போம். As the blood passes through the capillaries in tissues, some water along with many small water-soluble substances move out into the spaces between the cells of the tissues, leaving the larger proteins and most of the formed elements in the blood vessels. இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ இதுதான் ஒரு செல்லு. இப்போ 2-3 இந்த செல்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. இப்போ இப்படி ஒரு செல்லு. இப்போ மேஜர் ப்ரோட்டீன் அண்ட் அதர் இம்பார்ட்டண்ட் ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ்னால் ஆர்பிசி, டபிள்யூபிசி அதெல்லாம் செல்லுக்குள்ளேயே நின்றுட்டு சில விஷயங்கள் வாட்டர் சாலபிள் சப்ஸ்டன்சஸ் மூவ் அவுட் இன் டு த ஸ்பேஸ் பிட்வீன் த செல்ஸ் ஆஃப் அ டிஷ்யூ. ஸோ இப்போது இந்த ஏரியாவில் யாரோ வந்து ஆக்குப்பை பண்ணுறாங்க. அதுதான் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூவிட் அப்படின்னு சொல்கிறோம், ECF. ஓகே. ஸோ ப்ரோட்டீன் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் அங்கேயே விட்டாச்சு, மீதியால் வெளியே வராங்க. This fluid released out is called interstitial fluid or tissue fluid. So இதுக்கு இன்னொரு பேர் interstitial fluid or tissue fluid, extracellular. So it has the same mineral distribution as that in plasma. Plasmaல என்ன இருக்கோ அதே minerals. Exchange of nutrients, gases, etc. between the blood and the cells always occur through this fluid. ஏன்னா immediate connection with the cell. ஸோ இம்மிடியேட்டாக கனெக்டாக இருக்கிறதுனால எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நியூட்ரியன்ஸ் நடக்கும். gases between the blood and the cells always occur through this fluid. ஸோ பிளட்டுக்கும் ஒரு செல்லுக்கும் நடுவில் இந்த ஃப்ளூவிட் இருக்கிறதுனால இது வழியாக அது போகுது. An elaborate network of vessels called the lymphatic system collect this fluid and drains it back to the major veins. ஸோ இதெல்லாம் அப்படியே இந்த ஃப்ளூவிட் எல்லாம் கலெக்ட் பண்ணுற ஒரு சிஸ்டம் தான் லிம்ஃபேட்டிக் சிஸ்டம். நம்ம ஆக்சுவலி லிம்ஃபேட்டிக் சிஸ்டமை ட்ரைனேஜ் சிஸ்டம்னு சொல்லுவோம். இப்போ ஒரு வீட்டில் எப்படி ஒரு ட்ரைனேஜுங்கிறது ட்ரைனேஜ் பைப்போ இல்லை ஒரு டாய்லெட் அண்ட் பாத்ரூம்லாம் வெரி இம்பார்ட்டண்ட் டு மெயின்டைன் த ஹார்மனி ஆஃப் அ ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி அது சரியாக இல்லைன்னா எவ்வளோ பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி இங்கே இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் பாடியை விட்டு கரெக்டாக வெளியே போகலை, இல்லை இருக்க வேண்டியது கரெக்டாக டிரான்ஸ்போர்ட் ஆகலை, இதெல்லாம்னா சேர்றது தான் ஃப்ளூவிட். இது தான் பின்னாடி எந்த டிசீஸ் வரும்போதுமே உடம்பு வீங்கிறது அதெல்லாமே பிகாஸ் ஆஃப் லிம்ஃப். இந்த எலிஃபென்டியாசிஸில் நம்ம இங்கே இதில் படிப்போம் டிசீஸில், அதுவுமே இந்த மாதிரி சேர்ற ஒரு எக்கச்சக்கமான ஃப்ளூவிட் தான். இப்போ பார்ப்போம். ஸோ இது எல்லாமே ட்ரெயின் இட் பேக் இன் டு த மேஜர் வெயின்ஸ். த ஃப்ளூவிட் present in the lymphatic system is called the lymph. Lymph is a colorless fluid containing specialized lymphocytes
which are responsible for the immune responses of the body. So lymph ஒரு important immune system கூட நமக்கு. Lymph is also an important carrier for nutrients, hormones, etc. Fats are absorbed through lymph in the lacteals present in the intestinal villi. இந்த டயக்ராம்லாம் நமக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருந்தால் வரும், அங்கே கனெக்ட் பண்ணி படிச்சிருக்கலாம். இல்லாததுனால இப்போது அப்படியே ஜென்ரலாக படிச்சுக்கணும், அவ்வளோதான், ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூவிடு, பிளட்டுலேருந்து செல்லுக்கு வர அத்தனை கண்டென்ட்டும் இது வழியாக டிரான்ஸ்போர்ட் ஆகி உள்ளே வருது. அங்கேருந்து அப்படியே எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி உங்கள் பேக் டு த மேஜர் வெயின்ஸில் போடுறாங்க. அங்கேருந்து அப்படியே போகுது, லிம்ஃப் சிஸ்டமே ஃபார்ம் ஆகுது. இது ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸ். அதுக்கப்புறம் இங்கே லாக்டியல்ஸ் வெசல்ஸாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு சின்ன கதை தான். லிம்ஃபே ரொம்ப பெரிய கதை, ஆனால் ரொம்ப குட்டியாக மாற்றிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி நான் இந்த வீடியோவை பிளட்டோடு நிறுத்துகிறேன், பிளட் அண்ட் லிம்ஃபோடு நிறுத்துகிறேன். இது எப்படி சர்க்குலேட் ஆகுது, எவ்வளோ அழகாக ஹார்ட் பம்ப் பண்ணுது, அதில் இருக்கிற சேம்பர்ஸு, நமக்கு டபுள் சர்க்குலேஷன் அப்படிங்கிற கதையை அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் இன்றைக்கி நம்ம படித்ததை அப்படியே கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டு இருங்க. ஸோ வித் திஸ் ஐல் சே பாய்.